ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த பதிவில் சுக்கிர பயிற்சி பற்றி தான் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பயிற்சி உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சுக்கிரன் ஒரு மாத காலம் ஒவ்வொரு ராசியிலும் இருப்பார். சூரியன், புதன், சுக்கிரன் இந்த மூணு பேருமே ஒவ்வொரு மாதமும் ஒரு மாதமாக ஒரு ராசியில் இருப்பாங்க. அப்போது இந்த சுக்கிரன் இப்போது மீனராசியில் இருக்கார். மீனராசியில் இருந்து மேஷராசிக்கு மாறப்போகிறார். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருகின்ற இந்த ஏப்ரல் மாதம் 25/4/2024 முதல் அடுத்த மாதம் மே மாதம் 20/5/2024 இந்த காலகட்டம் வரைக்கும் மீனத்தில் இருக்கிற சுக்கிரன் மேஷத்துக்கு மாற போகிறார். அதுக்குண்டான பலன்களை தான் இப்போது சொல்ல போகிறோம். இப்போ சுக்கிரன் பார்த்தாக்கா ஆசாபாசங்களுக்கு உள்ளவர். அதாவது ஆசைப்படுறதை வாங்கணும், நினைக்கணும், வாழணும், நல்லா வாழணும், அதுன்னு முக்கியம். தேவலோக வாழ்க்கை, இந்திரலோக வாழ்க்கை அப்படி தான் சொல்லுவோம். அவனுக்குதான்ப்பா குறைச்சல். அவன் நல்லா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கான், நல்லா எல்லா வசதியோடு இருக்கான்ப்பா. எல்லா வசதிகளுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் சுக்கிரன் கொடுக்குற வாழ்க்கை. சுக்கிரனுக்கு அந்த காரகத்துவம் தான் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் சுக்கிரன் ஆண்களுக்கு கலத்திரக்காரகன்னு சொல்லியிருக்காங்க. சுக்கிரன் வச்சு தான் அந்த மனைவி எப்படி அமைவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரனுக்கு உண்டானது. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கணும்னா சுக்கிரனுடைய அருள் இருக்கணும், சுக்கிரனுடைய பார்வை இருக்கணும், சுக்கிரனுடைய பலன் இருக்கணும். அப்போ தான் நல்லபடியாக வாழ்க்கை அமையும். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது மீனராசியில் இருந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருந்தார். உச்சம் பெற்று இருந்தாலும் செவ்வாய், ராகு, புதனோடு இருந்தார். இப்போது அதுலேருந்து மேஷராசிக்கு வரார். மேஷராசிக்கு வரும்போது அங்கே குரு இருக்கிறார். குருவோடு சேர்ந்தோம். சூரியனும் அங்கே இருக்கார். சூரியனோடும் சேர்றார். பொதுவாக சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது. சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலே இல்வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனந்தம் பெண்ணாந்தம். இது ஒரு வகையில் பார்க்கும்போது மாங்கல்ய தோஷத்தை கூட கொடுக்கும்னு சொல்லுவாங்க, பிறந்த ஜாதகத்தில் இருக்கும்போது. அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் சுக்கிரன் சேர்க்க சரியில்லை. இது இல்லாமல் சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் மேஷராசியில். ஆனால் குரு கூட இருக்கார். குரு கூட இருந்தாலும் சுபகிரகம் தான், இருந்தாலும் குருவுக்கும் சுக்கிரனுக்குமே ஆகாது என்று சொல்லப்படுகிறது. அப்போ குருவாகப்பட்டவர் தேவகுருன்னு சொல்கிறோம், சுக்கிரன் அசுரகுருன்னு சொல்கிறோம். ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் குருவாக விளங்கப்படுகிறார்கள். அப்போது சூரியன் பார்த்தா எல்லாத்துக்கும் மேலானவர். அவர் தான் ஈஸ்வர அம்சம், சிவனுடைய அம்சம்னு சொல்ல போகிறாங்க. அப்போ இந்த மூணுமே சேரும்போது நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகுது. இனி வரும் அந்த 12 ராசிக்குள்ளான பலனை சொல்ல போகிறேன். இப்போ இது வரும் சுக்கிர பயிற்சி பலன்கள் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் கடகராசிக்காரன் சொல்வார். கடகராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி அதுவும் நல்லா தான் இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார். பொதுவாகவே 10க்குரியவர் 4 பார்த்தாலோ 4க்குரிய 10 பார்த்தாலோ புதிய யோகம் சொல்லப்படுது சாஸ்திரம், ஜோதி சாஸ்திரத்தில். அது மாதிரி அந்த வகையில் உங்களுக்கு திடீர் திருப்பங்கள் இந்த வாழ்க்கை இந்த நேரத்தில் ஏற்பட போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் திருப்பங்கள், எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும் அந்த விஷயங்கள் நடக்கும்போது. அது இன்னும் கேட்டால் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருந்து நீங்கள் பெண் தெய்வத்தை வழிபட்டு வரங்களா இருந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த கடகராசிக்காரனுக்கு 10ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் சேர்ந்ததுனால அது உங்களுடைய ஜீவனஸ்தானமாக சொல்லப்படுது. அப்போது பெரும்பாலும் பெண்கள் மூலிமா தொழில் நடத்துகிறவங்க, பெண்கள் வைத்து வேலை வாங்குறவங்க இவங்களுமே சிறப்பாக இருப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த இடத்துல வேலை செய்கிறது. அந்த மாதிரி அந்த நிறுவனங்கள்லாம் நல்லா வளர்ச்சியாகும். அது இல்லாமல் பெண்கள் மூலிமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், அவங்களால நல்லது நடக்கும், அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம், அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் 10ஆம் இடம்ன்ற போது தொழில் உத்தியோகத்தையும் கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்கள் மேலதிகாரி ஒரு பெண் சம்மந்தப்பட்டவங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கண்டிப்பாக தேடி வந்துடும். அதே மாதிரி தொழிலையும் அந்த பெண் சம்மந்தப்பட்ட ஈடுபாடு உள்ளவங்க, பெண்ணுக்கு தேவையான பொருட்கள் தயாரிக்கிறவங்க, இது மாதிரிலாம் நல்ல வளர்ச்சி விடுவாங்க. அவங்களாம் பெண்களுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. அது இல்லாமல் அந்த 10ல் இருக்கிற சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவர் சொந்த வீடு தான் அது 4ஆம் இடம். சொந்த வீடு 4ஆம் இடத்தை பார்க்கும்போது கடகராசிக்காரங்கள் எதிர்பார்த்த அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கப் போகிறது. புதுசாக வண்டி வாங்கணும்னு நினச்சித்தான் இருப்பீங்க. நாள் தள்ளி போயினே இருக்கும், என்னடாது வாங்கவே முடியலன்னு நினச்சிப்பீங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக, ஏன்னா 4க்குரியவர் 4ஆம் இடத்தை பார்க்குறார், அப்போது கண்டிப்பாக வாகனத்தை வாங்குவீர்கள். அது எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையிலும் பார்த்து ரசிக்கக்கூடிய வகையிலுமே அந்த வாகனம் அமையும். புதிய விதமான வாகனமாக இருக்கும். இப்போ உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜி தானே, இப்போலாம் புதுசாக வருது. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வாகனத்துலேயும் புதுசாக ஒரு ஐடியா வைக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இப்போது அப்பேற்பட்ட வாகனங்கள்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். அப்புறம் வீடு வாங்காதவங்க வீடு வாங்குவீங்க, வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டிட்டு வருவீங்க, ஆரம்பிச்சிருவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரிலாம் அந்த 4ஆம் இடத்துக்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். புதுவிதமான நண்பர்கள் சேருவாங்க. அவங்க அவங்களுடைய நட்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்படும். இது வரைக்கும் கிடச்சிருக்கும். அதை விட இந்த நட்பு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். பார்த்தோன்னே நல்லா பழகணும்னு தோணும். அவங்களால நல்ல பலன்கள் நடக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். உறவுக்காரங்க கூட ரொம்ப நாள் விலகி போயிருந்திருப்பாங்க. அவங்களும் கூட இப்போ விரும்பி வந்து சேருவாங்க. என்னப்பா கண்டுக்கவே மாட்டேறேன், இப்படியே இருக்கே, இப்படியே இருந்தால் எப்படி, நீ நான் அப்போலாம் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன், நான் மறக்க மாட்டேன், நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க. அதனால் நண்பர்கள் உறவுகள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த கடகராசிக்காரங்களுக்கு இதனால் வந்த ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டிருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உடல் சோர்வாக இருக்கும், மனசும் சோர்வாக இருக்கும். அப்புறம் அடிக்கடி தள்ளி போடுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும். இது மாதிரிலாமே இந்த கடகராசிக்காரங்க இருந்து வந்திருக்கும். அப்போ இந்த சுக்கிர பயிற்சியால் அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது, உங்களுக்கு சுகஸ்தானம் எனக்கூடிய 4ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு உடம்பு சுகப்படும், ஆரோக்கியம் படும். அதுதான் அப்படி சொல்லுவாங்க, ஆரோக்கியம் மேம்படும். அப்போது அதுக்கு எப்படி மேம்படும், நீங்கள் போய் பார்த்து சரி பண்ணிப்பீங்க. மருத்துவரை பார்த்து மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்னென்ன பண்ணிக்கலாம் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அது கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிடுவீங்க. உடல் ஆரோக்கியம் தானே நல்லபடியாக அடுத்து வேலை செய்ய முடியும், போக முடியும், வர முடியும், எங்கே போய் அது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ நடக்க போகுது கடகராசிக்காரர்களுக்கு. அப்போது ஆரோக்கியம் மேம்படும், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும், வீடு சம்மந்தப்பட்ட வாகன சம்மந்தம்லாம் நடக்க போகுது. இதெல்லாமே இந்த சுக்கிர பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கும். அதனால் உங்களுக்கு சுக்கிரன் அவ்வளோவா சரியில்லைன்னு சொல்லப்பட்டாலும் உங்களுக்கு அந்த சாண பலன் பார்வை பலனால் கண்டிப்பாக நடக்கும். ஏனென்றால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு தான் கிரகங்கள் கொஞ்சம் சில நேரங்களில் உதவி பண்ணும். அது ஏன் பண்ணுன்னா, நீங்கள் கண்டுபிடித்து அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபடும் பொழுது அது மனம் இறங்கி கண்டிப்பாக வேலை செய்யும். இதுதான் உண்மையான விஷயம். அதனால் அப்போ சுக்கிரனுக்குண்டான அந்த அம்மன் வழிபாடு உங்களுக்கு வந்தது. பெரும்பாலும் கடகராசிக்காரங்களை பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அம்மன் பார்வதி அம்மன், காமாட்சி தான் நம்ம முதல்ல சொல்லப்படுது. காமாட்சி அம்மன் நிலவை வச்சுருப்பாங்க தலையில், பிறை வைத்த அம்மன். அப்போ பார்த்தா காமாட்சி தான். காமாட்சி வழிபடலாம், வாராகியை வழிபடலாம், காளி தேவி கூட வழிபடலாம், உக்கிரமான தெய்வங்களை கூட வழிபடலாம். சாந்த தெய்வங்களும் வழிபடலாம், உக்கிரமான தெய்வங்களும். அதில் பெண் தெய்வங்களாக இருக்கணும், சக்தி வாய்ந்த தெய்வங்களாக இருக்கணும். அப்போ அவங்களாம் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அவங்களுக்கு உபாசனை பெறலாம், மூலமந்திரம் பெற்று உபாசனை பெற்றுக்கலாம், தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம், காயத்ரி சொல்லலாம், அம்மன் வழிபாடு பாடல்களை பாடிட்டு வரலாம். பெரும்பாலும் கடகராசியில் பிறந்தவங்க கலைத்துறையில் இருப்பாங்க. அப்போது நீங்கள் அந்த அம்மனுடைய வழிபாடு செய்யலாம், பாட்டு பாடலாம், கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம். அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தீரும். தொடர்ந்து வழிபடணும், எப்பயுமே நினச்சிக்கிட்டே இருக்கணும், தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கிரகங்கள் மனமிறங்கி அதனுடைய தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் உண்மையான விஷயம். அதுக்காக தான் பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறது, இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அதனால் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் நன்மை தான் விளைய போகுது, தீமை கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு நிறைய திரவ பொருட்கள் தான் தான தர்மம். ஏன்னா நீர்ராசின்னு சொல்லப்படுறதுனால பால் வாங்கி கொடுக்கலாம் இல்லாத குழந்தைங்களுக்கு. மோர் வாங்கி விநியோகம் பண்ணலாம், நீர் மோர் போட்டு எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணலாம். அப்புறம் குளிர்பானங்கள் இது மாதிரிலாம் பண்ணலாம், இளநீர் வாங்கி கொடுக்கலாம், இதெல்லாமே செய்யலாம். இது இறைவனுக்கும் படைக்கலாம், அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் இளநீர் வாங்கி கொடுக்கலாம். இளநீர் அபிஷேகம் பண்ணுறது அம்மனுக்கு ரொம்ப விசேஷம். அது இந்த கோடை காலத்திலாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. எங்கே பார்த்தாலும் நிறைய இடத்துல பண்ணுவாங்க. 108 இளநீர் அபிஷேகம், 1008 இளநீர் அபிஷேகம் அப்படி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ இது பெரும்பாலும் அம்மனுக்கு தான் பண்ணுவாங்க, இந்த சூடு குறையணும், உஷ்ணம் தணியணும்னு. அப்போது நீங்கள் அந்த சுக்கிர பயிற்சியால் உங்களுக்கு சுக்கிரனும் நல்ல பொசிஷனில் இருக்கிறனால 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறனால கண்டிப்பாக எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரப்போகுது, எதிர்பாராத உதவி வரப்போகுது உங்களுக்கு. அப்போ இது மாதிரிலாம் நீங்கள் கலந்துக்கலாம். அதில் கலந்துக்கலாம். உங்களால் வாங்க முடியலனா 108 இளநீர் வாங்க முடியல, ஒரு இளநீர் வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு 11 வாங்கி கொடுங்க, வசதிக்கு அது மாதிரி வாங்கி கொடுங்க. அதே மாதிரி 1008 இளநீர் அபிஷேகம் பண்ணுவாங்க, அங்கேயும் போய் கலந்துங்க. இதெல்லாம் போர்டில் போட்டிருப்பாங்க கோயிலில், அதெல்லாம் பார்த்து நீங்கள் அங்கே போய் கலந்துக்கிட்டாலே நல்லது தான். இதெல்லாம் கலந்துட்டு தான் நல்லது. இது இல்லாமல் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், இந்த கடகராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பால் குடம், இப்போது அம்மனுக்கு ஏதாவது விசேஷம் இருந்தால் பால் குடம் எடுத்து, காவடி எடுத்து பால் குடம் தலையில் வச்சு போவாங்க இல்லையா, அந்த பால் குடம் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தால் தீராத பிரச்சனை, முடியாத விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசிக்காரங்கள் இந்த சுக்கிர பயிற்சியால் நன்மைக்கு மேல் நன்மை தான் நடக்க போகுது, எதிர்பாராத நன்மைகள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்போன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன நமக்காக வரங்க வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்ட கஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பிரஜோதயாத் வாராகி பரிபூர்ணங்களை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.